ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். மட்டன் குழம்புல இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி ஊற்றியெல்லாம் மட்டன் குழம்பு பண்ணியிருக்கோம். அப்புறம் கிரேவி மாதிரிலாம் மட்டன் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மசாலாவில் எப்படி மட்டன் குழம்பு பண்ணால் ருசியாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபி. இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல் மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மசாலாவில் குழம்பு பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் மசாலானா ஒரு குறிப்பிட்ட மசாலா மட்டும் நம்ம சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குமோ மசாலா, அந்த மசாலா வச்சு இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மசாலாவில் தான் இப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடைக்கு போனால் மசாலா கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மசாலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ வாங்க நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து இதுக்கு 1/2 கிலோ மட்டன் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1/2 கிலோ மட்டனில் தான் குழம்பு பண்ண போகிறோம். இது கூட தான் உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு குழம்பு பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மட்டன் குழம்புலையோ சிக்கன் குழம்புலையோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கன், மட்டன், முட்டை இதில் எல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். டேஸ்ட்டாக அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார், காரக்குழம்புலையெல்லாம் உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, அது கூட அந்தளவுக்கு ருசியாக இருக்காது. ஆனால் மட்டனில் போடுற, சிக்கனில் போடுற, அப்புறம் முட்டை குழம்புல போடுற அந்த மசாலா அதில் சேர்றப்போ அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டே அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்போ போல் அரிசி நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் மட்டன் குழம்பு பண்ண போகிறேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா பேஸ்ட் போல் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு குழம்பு வந்து ஒரு கிரேவி மாதிரி நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு கிடைக்கும். வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மட்டனும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து தான் வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே வெங்காயம் ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 1 போதும். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடலாம். நான்வெஜ்ஜுக்கு நம்ம எப்போயுமே பொன்னிறமாக வதக்கி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மொறு வரப்போல் வதக்கியாச்சு. இதில் தக்காளி சேர்த்துருவோம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் மட்டன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ மட்டன், தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான்வெஜ் ரெசிப்பியில் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது நாட்டுக்கோழி வந்து செய்கிறீங்க, அது எப்படி 2 விசிலில் வேகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டிலலாம் வளர்க்குறோம் பார்த்திங்களா, கிராமத்து சைடில் இருக்க நாட்டுக்கோழி தான் நல்ல முத்தின கோழியாக இருக்கும். வேகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம இங்கே கடைகளில் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழியெல்லாம் 1 விசில்லையே வெந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பிராய்லர் கோழி போல் தான் அதுவுமே. அதனால அது 1 விசில் 2 விசில்லே வெந்துடும். கிராமத்து சைட்லலாம் இருக்கிற நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும். அதுக்கு தான் விசிலும் அதிகமாக விடணும். அதே போல் மட்டனும் அப்படி தான். நல்ல இள ஆட்டுக்கறியாக வாங்கிட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். அதே நல்ல பெரிய ஆட்டுக்கறியாக வாங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம வீட்டில் நம்ம எப்போயுமே வாங்குறது பார்த்திங்கன்னா, மாமா வந்து வாங்கிட்டு வருது இள ஆட்டுக்கறி தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால தான் 1 விசில் 2 விசில்லையே வெந்துடுது. அதே போல் நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மட்டனை வேக வச்சு விசில் விட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் ருசி நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதனால அந்த 2 விசிலோட நம்ம வேகிறது இல்லை, மறுபடியும் நம்ம வேக வைப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே நல்லா வெந்துடும். அப்படி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் வந்து அந்த நம்ம சொல்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க, அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடுறாங்க பார்த்தீங்களா. அப்படி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிறது வந்து புரியாது. அதனால தயவு செய்து வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம என்ன போடுறோம், அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லைன்னா உங்களுக்கு உண்மையாகவே என்ன செஞ்சாலுமே உங்களுக்கு புரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எந்த நேரத்தில் உப்பு போடுறோம், எப்போ வந்து நம்ம மசால் பொடி போடுறோம், எந்த டைமில் வேக வைக்கிறோம், எவ்வளோ டைம் வேக வைக்கிறோம் அப்படின்றது நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தை போயிடும். இப்போ நான் பேசுகிறதே ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த 10 செகண்ட் போயிடுமா, அப்போ நான் அதில் என்ன சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே புரியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து சக்தி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் மெத்தட் மட்டும் இதே மெத்தடில் நீங்கள் எல்லா விதமான மட்டன் மசாலாலையும் நீங்கள் செய்யலாம். இது வந்து நான் இதைத்தான் நீங்கள் வாங்கி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நான் சொல்லவும் இல்லை. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் இந்த மட்டன் மசாலாவில் ஒரு 25 கிராம் மட்டன் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்பூன் அளவு பார்த்துட்டிங்கன்னா 1 2 3, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை கிளறி விட்டுடலாம். இந்த மட்டன் மசாலாவில் காரம் வந்து நம்ம எப்பயும் நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு காரம் இருக்கும். இல்லை நீங்கள் நிறையா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மட்டன் பவுட்ரு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்போ நல்லா வந்து அந்த மசால் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வதக்கியாச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். மட்டன் வந்து கரெக்டாக முங்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து தேங்காயெல்லாம் ஊற்றி வேக வைக்கணும், அதனால் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு சாதமும் வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். 1 2 3 4, தேவையான உப்பு. சாப்பாடு வச்சாச்சு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி எடுத்துடலாம். அடுத்து தக்காளி, இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து ரசத்துக்கு கரைச்சிக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொள்ளு 1/4 ஸ்பூன், வரமல்லி 1/4, ஒரு மிளகாய், ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வலுவலுப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரசத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ரசத்துக்கு கரைச்சோலையா அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். புளியும் தக்காளியும் கரைச்சோலையா அந்த தண்ணியை அதில் சேர்த்துருவோம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம், ரசத்துக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ரசம் லைட்டாக கொதிக்க வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரசத்தை இறக்கிடலாம். மட்டன் வேக வச்சு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் நல்லா இறங்கிருச்சு. பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு தேங்காயை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கலாம்.
இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காயை குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், தேங்காய் ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வெந்து அந்த 10 நிமிஷம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் குழம்பு அதுக்கப்புறம் வேக வைக்க தேவையில்லை. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு கொதிச்சு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் இது மேலே தாளித்து ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும் மட்டன் குழம்பு. வேணும்னா தாளித்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மட்டன் குழம்பு, சாதம், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் இன்ஸ்டன்ட் மசாலாவில் நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட்லாம்.